வணக்கம். வீட்டு சுவையில் நாம் இன்னைக்கு மிக எளிதாக சுவையாக செய்யக்கூடிய தக்காளி கொஸ்து பார்க்கலாம். இது வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். இந்த தக்காளி கொஸ்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிவியா. இஸ் டொமேட்டோ அ வெஜிடபிள் ஆர் அ ஃப்ரூட்? தக்காளி எந்த வகையை சார்ந்தது? பழ வகையா அல்லது காயா? இதற்கான பதிலை நம்ம தக்காளி கொஸ்து செஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ தக்காளி கொஸ்து செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு, அது கூட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பெரிய வெங்காயம், 4-5 தக்காளி பழங்கள், 2-3 வரமிளகாய், பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா உப்பு தேவைக்கேற்ப. முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப்பு பாசி பருப்பு, அது கூட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திட்டு இது கூட தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். இந்த பருப்பு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா 4-5 தக்காளி பழங்கள், அதையும் வந்துட்டு இந்த மாதிரி 4 வெட்டிட்டு சேர்த்திக்கோங்க. இதை ஒரு 4-5 விசில் வரைக்கும் நம்ம விட்டு வேக வச்சு எடுத்துட போறோம். இப்போ ஒரு கடாயில 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கடுகு, அப்புறமா சீரகம், உடைத்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கடுகு சீரகம்லாம் பொரியட்டும், வதக்கிக்கோங்க. இப்ப இது கூட 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா பொடியா, அதை நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நீங்க நிறைய சேர்த்துனீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது கூட சிறிதளவு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க சேர்த்திக்கோங்க, அது சுவையை நல்லா மிகைப்படுத்தி கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்ப இது கூட நம்ம காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், 2-3 வரமிளகாயும் சேர்த்திக்கலாம். 2 மிளகாயுமே ஆட் பண்ணிக்கோங்க, அதோட சுவை டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மசாலா பொருட்கள், அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்திக்கலாம். மிதமான சூட்ல வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்ப நம்ம குக்கர்ல பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்ப இதை அப்படியே நம்ம வெங்காயம் வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, இது கூட சேர்த்திக்கலாம். இப்ப இந்த தக்காளி கொஸ்துக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். நம்ம பருப்பெல்லாம் நிறைய சேர்த்தி இருக்கிறதுனால இது கொஞ்சம் கெட்டித்தன்மை பிடிக்கும், அதனால கொஞ்சம் தண்ணியாவே வச்சுக்கலாம். முதல்ல உப்பை சேர்த்திக்கிறேன். இந்த தக்காளி கொஸ்தை ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க, ஒரு 8-10 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து கொதிச்சு வந்திருக்கு கொஸ்து. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இன்னி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இது நல்லா கெட்டி ஆயிடும். நமக்கு ரொம்ப சுலபமா சட்டுன்னு நமக்கு செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் இந்த தக்காளி கொஸ்து. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இது கூட கொத்தமல்லி இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க நல்லா பொடியா நறுக்கிட்டு இது கூட சேர்த்திக்கோங்க. சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லா விதமான டிஃபன்ஸ்க்கும் நீங்க இதை சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணலாம். இட்லி, ஆப்பம், சப்பாத்தி, தோசை
இந்த மாதிரி எல்லா டிஃபன்ஸ்க்குமே ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ட்ரிவியாக்கான பதிலை பார்த்துடலாம். இஸ் டொமேட்டோ அ வெஜிடபிள் ஆர் அ ஃப்ரூட்? Tomato is technically a fruit, but for trade purpose it is classified as vegetable and taxed accordingly. தக்காளி பழ வகையை சார்ந்தது, ஆனால் வியாபார ரீதியாக அது ஒரு காயாகவே கருதப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறமா நம்ம வீட்டு சுவை சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமைத்து சுவைத்து மகிழலாம்.